வணக்கம் and வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இந்த வீடியோல குழந்தைகளுக்கான எண்ணெயை எப்படி நம்ம வீட்டிலே தயார் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு இந்த கெமிக்கல் சேர்த்த எண்ணெயை தேய்க்காதீர்கள். நம்ம வீட்டிலே எளிய முறையில் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், அதுவும் நல்லது. பிள்ளைகள் நல்ல கலராகவும் இருக்கும், கலர் கொடுக்கும். கால்களில் உருவி தேய்ச்சால் கால்கள் எல்லாம் நிறமாக வளைவில்லாமல் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கு தேவையான பொருள் நம்ம காணலாம். 100 பால், 100 தேங்காய் எண்ணெய், தூய்மையான தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி கொள்ளவும். பொடி வெங்காயம், நாட்டு பொடி வெங்காயம் 2 நறுக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும். 2 ஜீரகம், 2 வெந்தயம், பாலையும் எண்ணெயும் ஒன்றா ஊற்றி நல்லா வேக வச்சு குறுகிய தீயில், கேஸ் அடுப்புனா ஃபுல்லாக ஆஃபில் போட்டணும். போட்டு 2 சேர்ந்து வெந்து பால் கீழே இறங்கிடும், திரையப்பட்டு வெந்து கீழே இறங்கிடும். இறங்கின பிற்பாடு இந்த வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு கீழே இறக்கி விடவும். தெளிஞ்ச பிற்பாடு வடிகட்டி பாட்டில் ஊற்றி வச்சுக்கொள்ளுங்கள். பிள்ளைக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சால் நிறமும் கொடுக்கும், பிள்ளை கால்கையும் நல்லா இருக்கும், சிறங்கு சிக்கி ஒன்றுமே வராது, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எண்ணெய். இந்த முறையை செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது. பாக்கெட் பால் வேண்டாம், பசும்பால் வாங்கி கொள்ளவும். செய்யும் போதே கவனிங்கள். அடுப்பை பற்ற வைத்து எண்ணெய் காய்ச்சும் காய்ச்சியை வைத்து 100 தேங்காய் எண்ணெய் ஊற்றவும். அதுக்கப்புறம் 100 பாலை அதோடு கலந்து ஊற்றவும். ஊற்றி சிறிது நேரம் கரண்டியால் கிண்டவும். பாலும் எண்ணெயும் சேர்ந்த கலவையை குஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். சூடு ஏற ஏற பால் வெந்து கீழே இறங்கவும். இறங்கின பின் நாம் சொன்ன சாமான்களை போடவும். பாலும் எண்ணெயும் சேர்ந்து கொதிக்கிறதை பாருங்கள். கொதித்து பால் கீழே இறங்க வேண்டும். சிறிது நேரத்தில் இறங்கிவிடும். எண்ணெயை விட்டு பால் வெந்தவுடன் கீழே இறங்கிவிடும். திரையினால் கீழே இறங்கிவிடும். எண்ணெய் மட்டும் தெளிவாக மேலே நிற்கும். அது எண்ணெய் நம்ம கிண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எண்ணெயும் கிண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போதான் வெந்து வருது, பால் எண்ணெயோடு சேர்ந்து வெந்து வருது. வெந்தவுடன் கீழே இறங்கிவிடும். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிடுங்க. இப்போ பாலும் எண்ணெயும் தெரியறது உங்களுக்கு தெரியுதா? பார்த்துக்கொள்ளுங்க. பாலும் எண்ணெயும் சேர்ந்து வெந்து பால் கீழே இறங்குது. வெந்த பிற்பாடு எண்ணெயை விட்டு கீழே இறங்குது பாருங்கள். பாருங்கள், எண்ணெயை விட்டு பால் கீழே இறங்குகிறது. அதற்கு பிறகு நாட்டு வெங்காயம் சிறிதளவு, பார்த்துக்கொள்ளுங்கள், சிறிதளவு நாட்டு வெங்காயம், 2 வெந்தயம், 2 ஜீரகம், அரை தேக்கரண்டி போடும். 100 பாலுக்கும் 100 எண்ணெய்க்கும் அரை தேக்கரண்டி ஜீரகம், அரை தேக்கரண்டி வெந்தயம். நாட்டு வெங்காயத்தை பருவ வெங்காயம்னா 1 போதும், சிறிய வெங்காயம்னா 2 நறுக்குங்க. பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வெங்காயம், வெந்தயம், ஜீரகம் 3 சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெய் மேலே வந்து விட்டது.
பால் கீழே இறங்கி விட்டது, பார்த்து கொள்ளுங்கள். இந்த எண்ணெயை தேய்த்தால் பிள்ளைக்கு தலையில் பொடுகு வராது, முடி நல்லா வளரும். மேலில் தேய்த்தால் மேல் நல்ல நிறம் கொடுக்கும், சிறங்கு சீக்கு எதுவுமே வராது, ரொம்ப நல்லது. கடையில் வாங்குற ஆயில்களை விட இது ரொம்ப நல்லது. பிள்ளைக்கு ரொம்ப ஆரோக்கியம். கால்களை நல்லா இழுத்து தேய்ச்சி விட்டால் பிள்ளைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளை நமக்கு சிறங்கு சீக்கு எதுவுமே வராது. பிள்ளைக்கு நல்லா பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் நல்லா வெந்து விட்டது, பால் கீழே இறங்கி எண்ணெய் தெளிவாக மேலே வந்து விட்டது. இந்த சூட்டோடு நம்ம கீழே இறங்கி விட்டால் அந்த வெங்காயம் நல்ல சிகப்பு நிறத்தில் வந்துவிடும். அதன் பின் ஒரு வெள்ளை துணியை எடுத்து சிறிய பாத்திரத்தில் வடிகட்டி ஒரு பாட்டில் ஊற்றி வைத்து கொள்ளுங்கள். காலையில் பிள்ளைக்கு தலையில் தேய்ச்சி மேலே தேய்ச்சி கொஞ்சம் நேரம் படுக்க வச்சு ரப்பர் ஷீட்டில் அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊற்றுங்கள். எப்பவுமே இந்த எண்ணெய் பிள்ளைக்கு தேய்க்க வச்சிட ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயை குழந்தைக்கு தேய்த்தால் ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், கை காலுக்கு நல்லது. பிள்ளை மட்டும் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம், உடம்புக்கு நல்லது. என்னோட பாட்டி ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆயில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ரெமெடிஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல்லாண்டு வாழ்க. நன்றி.